கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலுக்கு மீண்டுமாய் உங்களை நான் வரவேற்கிறேன். மீண்டுமாய் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் கிறிஸ்துவுக்குள்ள நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில அப்பா உடைய வார்த்தைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க எங்களுக்கு போதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்கிறவர்களுக்கு ஊழியம் செய்வீராக. அவருடைய வாழ்க்கையானவரை தொடப்படட்டும், விடுதலை ஆக்கப்படட்டும், சுத்தமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறையா. நீங்க அற்புதம் செய்கிறதுக்காய் நன்றி. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் கூட நான் விசுவாசம் என்ற தலைப்பிலிருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ விசுவாசம் என்றதான ஒரு பெரிய கிஃப்டை ரட்சிக்கப்பட்டதான அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு தேவன் சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஆஸ்வாத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அப்போ தேவன் நன்மையானதை தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் எப்பொழுதும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ உங்க வாழ்க்கையில நன்மையானதை தேவன் விரும்புகிறார். அவர் நன்மையானதா கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். ஆனா அந்த நன்மையை நம்ம வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, த்ரூ த ஃபெய்த். இந்த நன்மை நம்ம வாழ்க்கையில கடந்து வர்றதுக்கு ஒரு சேனல் என்னன்னா அதுதான் விசுவாசம். ஸோ விசுவாசம் என்றதான சேனல் மூலமா தான் அந்த நன்மையை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவராக இருக்கிறாரு. அப்போ விசுவாசம் இல்லாத ஜபம் கூட வீணுதான். யாக்கோபு இதை என்னன்னு சொல்றாருனாக்கா, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட பொங்கல், குளிர் காய்ந்து பசியாற்றுங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடா விட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனை, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? யாக்கோபு இங்க சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். 26ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அப்போ விசுவாசம் கிரியையினால நிரூபிக்கப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு செத்த விசுவாசம் அல்லது ஜீவனுள்ள விசுவாசம் என்று நம்ம சொல்லுவோம்னா அதை எப்படி நம்ம டிஃபரன்ஸ் ஷேட் பண்ணி நம்ம பார்க்க முடியும்? ஆக்டிவ் ஃபெய்த்துக்கும் டெட் ஃபெய்த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? நம்ம பைபிள்ல பார்க்கும்போது நிறைய வசனங்கள் அதை குறித்து சொல்லுகிறது. யாக்கோபுல கூட நம்ம வாசிச்சோம் 2ஆம் அதிகாரத்துல இருந்து. இப்ப 21, 22ஆம் வசனம் கூட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலி பீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பரிபூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்ப எங்க பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய கிரியையின் முயற்சியினால அதை என்ன பண்ணாரு? நிரூபித்தார் என்று இங்க யாக்கோபு சொல்றாரு. அப்ப நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ சேவிங் ஃபெய்த் உங்களுடைய முயற்சியினால அல்ல, உங்க விசுவாசத்தினால நீங்க அறிக்கை செய்ததுனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை மாத்திரமே வாயில பேசுறதுனால
நம்ம அற்புதங்களை பார்க்க முடியாது. விசுவாசம் கிரியை என்ற முயற்சியினால அது என்ன பண்ணும், எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அதை எப்படி ஆபிரகாம் செய்தாராம்? ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னாரு, உனக்கு ஒரே பேரான குமாரன் ஈசாக்க நீ என்ன பண்ண எனக்காக பலியிடுன்னு சொல்லும் போது உடனே ஆபிரகாம் அதுக்கு அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கிரியையினால முயற்சித்தாரு. அவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லாம தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு என்ன பண்றாரு, குழந்தைய அவரு பலி கொடுக்க போகும்போது வேலைக்காரன் கிட்ட சொல்றாரு, நான் மேல போயிட்டு பிள்ளை ஆண்டானோடு கூட நான் கீழே திரும்பி வருவேன்னு சொல்லி. பைபிள் சொல்லுது, அவர் மலை மேல போய் அவர் ஒரு பலிப்பிடத்தை கட்டி குழந்தைய என்ன பண்றாரு, ஈசாக்கை 14 வயசு ஏறக்குறைய 14 வயசு உள்ள அந்த வாலிபனை அந்த பலிப்பிடத்தின் மேல படுக்க வைக்கிறாரு. இது என்ன காரியத்தை இங்க போதிக்கிறதுனா, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் போது ரோமர்லயும் சரி, இப்ப நம்ம படிச்சதான யாக்கோபு புஸ்தகத்திலும் சரி, இல்ல புதிய ஏற்பாட்டு நிறைய இடங்கள்ல என்னன்னு சொல்லுதுனாக்கா, அவர் விசுவாசத்துல பலவீனம் உள்ளவராய் இருக்கவில்லை. அவர் விசுவாசத்துல அவர் என்ன பண்ணாரு, அவர் உறுதியா இருந்தாரு. தன் கிரியை அந்த விசுவாசத்தின் கிரியை முயற்சியில் அவர் இறங்கும் போது அவருக்கு தெரியும், ஒருவேளை ஈசாக்கை நான் பலி இடுவேனானால் என் தேவன் மரித்தோரிலிருந்து என் பிள்ளையை உயிரோட எழுப்புவார் என்று அவரு விசுவாசித்தாரு. அப்போ அவர் கிரியை இல்லாம ஆண்டவர் சொன்னதை வெறிய வாயில அவர் பேசினவரா இல்லை, அதுக்கு கீழ்ப்படிந்தாரு. அப்போ கிரியை என்பது என்ன? கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படியும் போது அதுல ஒரு ஃப்ரூட் நம்ம வாழ்க்கையில வருது பாருங்க, அந்த ஃப்ரூட் தான் விசுவாசத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. அதனாலதான் மத்தேயுல இயேசு சொல்லும்போது சொல்றாரு, கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியில போடப்படும், அதனுடைய கனியினாலே அந்த மரத்தை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒரு மரம் என்ன மரம் என்பதை அந்த கனியினால நம்ம அறிவோம் என்று இயேசுசாமி சொல்றாரு. அப்போ உங்க விசுவாசமானது அது பலன் கொடுத்தாதான் அது பிறருக்கு சாட்சியாய் மாறுகிறது. அப்ப அதுதான் எங்க யாக்கோபு சொல்றாரு, நீங்க கிரியையில முயற்சிக்காவிட்டால் உங்க விசுவாசம் செத்தது என்று சொல்றாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தன் பிள்ளையை கொண்டு போய் பலியிடும்படி வைத்தாரு. அந்த இடத்துல கத்தி எடுத்து வெட்ட போகும்போதுதான் தூதன் என்ன பண்றாரு, ஆபிரகாமை தடுக்கிறார். ஆபிரகாமே, உன் பிள்ளை ஆண்டான் மேல கையை போடாத, ஆண்டவர் உன்னுடைய கீழ்ப்படிதலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை கனப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அப்ப நம்ம விசுவாசத்தை நம்ம பேசுறவங்களா இருக்கக்கூடாது. ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தன் விசுவாசத்தை முயற்சியினால நிரூபித்தாரு, கிரியையினால நிரூபித்தாரு. நோவாவை குறித்து சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:7 சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் அக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினுள் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். சோ இங்க பைபிள் நோவா குறித்து சொல்லும்போது சொல்லுது, அவர் மலையை பார்க்காத பொழுதும் வெள்ளம் வர்றதுக்கு முன்பதாக ஆண்டவர் நோவா கிட்ட சொல்றாரு, நோவாவே நீ என்ன பண்ணு, ஒரு பேழைய உண்டு பண்ணு என்று சொல்லி சொல்றாரு. நோவா கிட்ட ஆண்டு சொல்றாரு, நோவாவே நான் ஜலத்தினால நான் உலகத்தை அழிக்க போறேன், நீ ஒரு பேழை எனக்காக உண்டு பண்ணுன்னு சொல்லும் போது நீதியின் ஆக்கினி உண்டாகும் என்று நோவாவிடத்துல கர்த்தர் பேசும்போது நோவா அதை வெறியும் வாய் வார்த்தையினால அவர் என்ன பண்ணல, ஜனங்களுக்கு எச்சரிப்பு மட்டும் சொல்ல, தன் கிரியையினால முயற்சித்தார் என்று பார்க்கிறோம். என்னது, மழை வரல, மழை வரக்கூடிய அறிகுறி எதுவுமே இல்லை, வெள்ளம் வரன்ற அறிகுறி எதுவுமே இல்லை. ஆனாலும் நோவா என்ன பண்ணாரு, கர்த்தர் சொன்ன பேழையை உண்டாக்கினாரு, தன்னுடைய செயலை விசுவாசத்துல வெளிப்படுத்தினாரு. அப்போ அந்த 40 நாள் எச்சரிப்பு முடிந்த பிறகு உடனே என்னாச்சு, வேதம் சொல்றபடி தேசத்துல மழை பெய்ந்தது. மழை பெய்ந்து தண்ணீர்னால ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. அப்போ நோவா எப்படி அதை செய்தாரு, அவர் பார்த்ததை விசுவாசிக்கல, ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாரு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம கண்டாதான் விசுவாசிக்கிறோம். தோமா போல, தோமா இடத்துல எல்லாம் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரு, அவர் உயிரோடு இருக்கிறான் போது தோமா சொன்னாரு, இல்ல நான் நம்ப மாட்டேன், இயேசுவை நான் என் கண்ணால பார்க்கணும், அவருடைய கையை நான் தொட்டு நான் பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப என்ன நடந்தது, இயேசு ஒரு நாள்
எல்லா சீஷர்கள் கூடி வந்திருக்கிற அந்த வீட்டுக்குள்ள அவர் உயிர் தெழுந்த பிறகு அவங்க முன்னால நிக்கிறாரு. நின்று சொல்றாரு, தோமாவே நீ என்னை தொட்டாதான் விசுவாசிப்பேன்னு சொன்னியே, என்ன தொட்டு பாருன்னு சொல்றாரு. உடனே தோமா போய் அவருடைய ஆணிக் பாய்ந்த கரங்களை அவரு தொடும்போது தோமா விசுவாசிக்கிறாரு. அப்போ சொல்றாரு, கண்டு அல்ல காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்றாரு. அப்போ விசுவாசம் என்பது வெறும் காணப்படுகிறவள அல்ல, நம்ம காணாதத, நம்ம பார்க்க முடியாதத, கர்த்தர் நமக்கு வாக்கு தந்தத, ஒருவேளை நம்மளை சுத்தி உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்ல நமக்கு இருக்கிறதான காரியங்கள் அதை உறுதியா நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் சொன்னா செய்வாரு. நான் என்னுடைய சுய பலத்தை சார்ந்து இல்லை, என்னுடைய மைண்டுடைய சத்தத்தை நான் சார்ந்து இல்லை, எனக்கு வரதான இந்த பிரச்சனையை சார்ந்து இல்லை, அவர் சொன்னா அவர் செய்வார் என்ற ஒரு திட நம்பிக்கை, உறுதியான ஒரு இருதயத்தில் இருக்கிறதான கற்பாறை போன்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்து நம்ம சொல்றோம் பத்தியா, கர்த்தர் சொல்றாரு இதை நான் செய்வேன், மனுஷன் எனக்கு என்ன சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன், என் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னவா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு இதை செய்து முடிப்பார் என்று சொல்லி ஆபிரகாமை போல கடைசி வரைக்கும் கூட அந்த இடத்துல ஏஞ்சல் வராம இருந்தோம், ஆபிரகாம் என்ன பண்ணாரு, கத்தி எடுத்து விட்ட போனார். அதே போல நீங்க விசுவாசத்துல நீங்க முயற்சிக்கும் போது, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி உனக்கு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறாரு. உன் வாழ்க்கையை நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை கர்த்தர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்புகிறதுக்கு ஏதுவா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை அவர் சொன்னது நீங்களே மறந்து போயிருக்கலாம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு சைலண்ட் பீரியட்ல இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருப்பாருன்னா நீங்க அதுக்கு காத்திருப்பீங்கன்னா, அது தாமதித்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போதுமானவரா இருக்கிறார். என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நான் உன் வாழ்க்கையை பார்த்து பேசுகிறேன். நீ விசுவாசிக்க கூடுமானால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னுடைய ஃபைனான்ஸ், உன்னுடைய சுகவீனம், உன்னுடைய குடும்ப பிரச்சனை, உனக்கு தீராம இருக்கிற இந்த பிரச்சனை, நீ விசுவாசத்துல கிரியையினால நீ முயற்சிக்கும் போது கர்த்தர் உனக்கு வெற்றியை கட்டடுகிறவரா இருக்கிறார். நீ நன்மையை காண்பாய், நீ சுகத்தை காண்பாய், நீ அற்புதத்தை காண்பாய். இதை கேட்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில பேசுகிற இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு கூட நான் சொல்றேன், என் அன்பான சகோதர சகோதரியே, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, உனக்கு ஒரு அதிசயம் நடப்பதாக, நீ நன்மையை பெற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, செத்த விசுவாசம் என்ன தெரியுங்களா? செத்த விசுவாசம் என்பது நம்முடைய அறிவுனால வசனத்தை அறிந்து கொள்றது, அதை வார்த்தையினால நம்ம பேசுவோம், ஆனா ஆண்டவர் எனக்கு செய்வாரா என்ற ஒரு கேள்வியோடைய நம்ம சொந்த முயற்சியில எல்லாவற்றையும் பண்ணி கொண்டு இருப்போம். அவங்களுக்கு வசனம் நல்லா தெரியும். இன்னைக்கு அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஆமா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அப்படி தழும்புகளால சுகமா இருக்கிறோன்னு, ஆனா எனக்கு ஆண்டவர் செய்வாரான்னு தெரியல. இந்த சந்தர்ப்பத்துல இப்போ நம்ம வசனத்தை எல்லாம் நம்ம பேச முடியாது, உடனே நம்ம ஏதாவது முயற்சி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அறிவிலிருந்து ஆண்டவரை பார்க்கிறவங்க வெறும் வார்த்தையை வாயில தான் பேசுவாங்க, அது கிரியையின் முயற்சியில கொண்டு போக மாட்டாங்க, அவங்க பாசிவா இருப்பாங்க. கிரியையின் முயற்சியில போகாம வெறும் வசனத்தை அறிவிலிருந்து பேசுறவங்களா இருப்பாங்க. ஆனா கிரியையின் முயற்சியில இருக்கிறவங்க அவங்க ஞானமா அறிவாலாம் யோசிக்க மாட்டாங்க. கர்த்தர் சொன்னார்னா அதுக்கு பிளைண்டா அதை செய்யறதுக்கு முன்னால போவாங்க. அப்படி போகும்போது தேவன் அங்க அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இந்த எரிகோ கோட்டையை சுத்தி 7 தடவை என்ன பண்ணுங்க, சுத்தி வாங்க, 7வது நாள் நீங்க ஜோரா ஆர்ப்பரிங்க, இந்த எரிகோ கோட்டை உங்களுக்கு முன்பாக கீழே விழுந்து போகும்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஜனங்க கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே இவ்வளோ பெரிய கோட்டை நாங்க சுத்தி ஆர்ப்பரித்தா கீழே விழுமான்னு கேள்வி கேட்கல. பைத்தியமாய் தோன்றுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு அது பலனாய் காணப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம் கூட நம்ம இன்டெலெக்சுவல்ல சில நேரம் யோசிச்சோன்னா அது பைத்தியமா தோணும். ஆண்டவர் சொல்லுவார் சில நேரத்துல, நம்ம கிட்ட அதான் கடைசி பணமா இருக்கும், இல்ல எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கையில ஏதோ ஒன்று வச்சிருப்போம், ஆண்டவர் சொல்லுவார் இதை கொடுன்னுவாரு. ஆனா அதை நம்ம செய்யறது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். இதை கொடுத்துட்டாக்கா நான் என்ன பண்ணுவேன்,
அடுத்து என்னுடைய ப்ரொவிஷன் எங்கிருந்து வரும், எப்படி நான் வாடகை கட்டுவேன், எப்படி நான் இது செய்வேன். ஆனா விசுவாசிக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அவன் பதற மாட்டான். அவன் கையில இருக்கோ இல்லையோ கர்த்தர் கொடுன்னு சொன்னார்னா இருக்கிறத அவன் தாராளமாய் அவன் கொடுக்கிறவனா இருக்கலாம். அதுதான் விசுவாச முயற்சி. கையில இல்லைனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு, ஆண்டவர் கொடுன்னு சொன்னாரு, நான் என் வீட்டையோ என் பைக்கையோ இல்லை எனக்குரிய எந்த விஷயத்தையோ இல்லை பணத்தையோ ஆண்டவர் கொடுன்னு சொன்னார்னாக்கா அவன் எதையும் யோசிக்காம சாக்ரிஃபிஷியலா அதை அவன் விதைக்கிறவனா இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ ஃபைனான்ஸ்ல எனக்கு ஏற்படுத்த போறாரு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இதுல நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவருக்குன்னு சொல்லி அவன் பிளாங்கா அதை செய்யறான். நீங்க கர்த்தர் சொல்ற வசனத்தை, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க பிளாங்கா நீங்க விசுவாசித்து அதை செஞ்சு பாருங்க, போல்டா ஸ்டெப் எடுத்து வைத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் உங்களை சுற்றியுள்ள காரியங்கள் அது மாறுதலாய் முடிகிறதா இருக்கிறது. அற்பமா இருக்கலாம் சில நேரம் விசுவாசத்தில் நம்ம செய்யற காரியம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக அது பலமுள்ளதாய் மாறுகிறது. கர்த்தர் அதுக்கு பெரிய ரிவார்டு நமக்கு தருகிறவரா இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்க விசுவாசத்துல நீங்க சந்தேகப்படாதீங்க, உங்க விசுவாசத்துல நீங்க பயப்படாதீங்க, உங்க விசுவாசத்தை நீங்க கவலைப்படாதீங்க, பாசிவா இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு நீங்க கேட்கும் போது, அவர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு அவருடைய நடத்துதலுக்கு நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, உடனே உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு பிரேக் த்ரூவை உங்க லைஃப்ல நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய கிரியையினால அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அப்போ விசுவாச கிரியையினால என்ன ஆகுது, விசுவாசத்தை கொண்டு உங்களுடைய கிரியைகளினால நீங்க நீதிமான்களாக்கப்படுகிறீங்க. அப்போ உங்களுடைய கிரியை ஃபெய்த்தோடு முயற்சி பண்ணும் போது அது ரிசல்ட்டை கொண்டு வருது. அதே போல ஃபெய்த் இல்லாம நீங்க கிரியை பண்ணாலும் அது உங்க சரீர பலன் முயற்சியாய் ஆகிறது. அப்போ விசுவாசம் தனியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, கிரியை தனியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனா விசுவாசத்தினால நீங்க கிரியையினால முயற்சி பண்ணும்போது, விசுவாசத்தோடு கிரியை செய்யும் போது, கீழ்ப்படியும் போது அந்த இடத்துல ஒரு ரிசல்ட்டை நீங்க பார்க்க முடியும், கர்த்தருடைய அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும், உங்க சூழ்நிலை மாறுகிறதை நீங்க பார்க்க முடியும். அதனால இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை, வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட நீங்க கிரியையில கால் எடுத்து வைத்து பாருங்க. முடியாதது கூட விசுவாசிக்கிறவனால் கூடும். ஏன்னா பைபிள் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொல்றாரு. அப்போ விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசம் வீண் போகாது. நீங்க உங்க விசுவாசத்தை தேவ அன்புனால முயற்சி செய்து பாருங்க. ஏன்னா தேவ அன்பு என்ன பண்ணும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகித்துக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்போ உங்க விசுவாசம் கூட அது எதோடைய ஃபவுண்டேஷன்ல இருக்கணும்னா தேவ அன்பின் ஃபவுண்டேஷன் இருக்கும். அவர் என்னுடைய அப்பா, அவர் சொன்னா செய்வாரு, அவர் கைவிட மாட்டாரு. நான் ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ப்ரீச்சர் வார வாரம் அவர் ப்ரீச் பண்ணிட்டு அவர் நேரா போய் என்ன பண்ணுவாராம், ஃபர்ஸ்ட் பால்கனில இருக்கிற அந்த இடத்துல இருந்து அவருடைய பேரை 6 வயசு பேரை இவர் சர்மன் முடிச்சுட்டு அவருடைய அந்த ஃபுல்பீட்ல இருந்து நிற்கும் போது ஃபர்ஸ்ட் பால்கனி ஜம்ப் பண்ணுவானா. அந்த குழந்தைய இவர் தாங்கி பிடிப்பாராம். அப்போ அவர் சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய பேரை முதல் முறை அப்படி அவன் ஓடி பால்கனியில நிற்கும் போது அவனை நான் குதின்னு சொல்லும் போது கூட அவன் என்ன பண்ணல, குதிக்கல. அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, என்ன தாத்தா பிடிப்பாரா இல்லையா, நான் ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துருவான் நான். ஆனா நான் அவனுக்கு சொன்னேன், நான் இங்க இருக்கிறேன், பயப்படாத, நீ ஜம்ப் பண்ணு, நான் அவனை பிடிச்சிக்குவேன்னு சொல்லும் போது அவன் அன்போடு ஆசையோடு குதித்தான். குதிக்கும் போது நான் அவனை பிடிச்சேன். அந்த தைரியம் இப்பெல்லாம் நான் ப்ரீச் முடிச்ச உடனே நான் இருக்கிறேன் அங்க தெரிஞ்ச உடனே அவன் என்னை கேட்கறது கூட இல்லை, அவன் ஜம்ப் பண்றான். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என் தாத்தா என்னை கீழே விட மாட்டாருன்னு. அதே போலதான் உங்க விசுவாச முயற்சியில நீங்க கால் எடுத்து வைக்கும் போது உங்க அப்பா உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நீங்க விசுவாசத்துல நீங்க குதிக்க ஆரம்பிக்கும் போது கூட உங்க தகப்பன், என் தகப்பன் நம்மளை தாங்கி நமக்கு அற்புதம் செய்கிறவரா இருக்கிறாரு, நம்ம விசுவாசத்தை கனப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. 12 வருஷமா வியாதியா இருந்த அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டா நான் குணமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீயை குணமாக்கினது. அப்படிதாங்க நீங்க விசுவாசத்துல குதிக்கும் போது அந்த இடத்துல தகப்பன் உங்களை தாங்கி கொள்ளுகிறவரா இருக்கிறாரு. உங்க விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை, கர்த்தருடைய வல்லமையை உங்க லைஃப்ல ரிலீஸ் பண்றதா இருக்கிறது. அந்த வல்லமை உங்க சிச்சுவேஷனை சுகமாக்குகிறதா இருக்கிறது.
அப்படியா இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுதே விடுதலை ஆவதாக என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அது ஃபைனான்ஸா இருந்தாலும் சரி, பலவீனங்களா இருந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது ஆண்டவரே கல்வி சம்பந்தமா இருந்தாலும் சரி, எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால ஒரு மிராக்கல் நடப்பதாக. வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினால அற்புதத்தை நான் பேசுகிறேன் தகப்பனே. நீங்க அற்புதம் செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all.